ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ராஜு, மீனா, கோமுதே எல்லாருமே கிளம்பி சென்னைக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறமா வீடே வெறிச்சோடி கெடுக்கு. பாண்டியனுக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது கோமுதே வீட்டில் இல்லாதது. இருந்தாலும் அவள் ஜாலியாக 3 நாள் ரெஸ்ட் எடுக்கட்டுமே, இந்த வீடுக்காகவும் எனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் எவ்வளோ ஓடி இருக்கா அவள். 3 நாள் ஒரு வாரம் ஒரு 5 நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு பாண்டியன் நினச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு நிம்மதியாக போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அரசியும் அவங்களோட ரூமில் போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கதிர் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா அவரோட ரூமில் அவரும் தூங்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு சைடு அங்கே வீட்டில் எல்லாருமே இவ்வளோ நாள் வரைக்குமே ராஜி மேலே அவ்வளோ கோவம் இருந்த சக்திவேலுக்கு ராஜி ஆசீர்வாதம் வாங்கின உடனே அவருக்கு மனசே லேஸ் ஆகிடுது. எப்போ பார்த்தாலே மாப்பிள்ளை ராஜி மகன் மேலே இருக்கிற பாசத்தில் அண்ணன் சாஞ்சிட்டாரோ அப்படின்னு பேசுகிற சக்திவேலுக்கு இப்போது மனசு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. அண்ணனை நம்ம தப்பாக நினச்சிட்டோமோ, என்னதான் இருந்தாலும் பெத்த பிள்ளை அவருக்கு அவ்வளோ அவ்வளோ பாசம் இருக்காதான். வளர்த்த பிள்ளை நமக்கே அவகிட்ட வந்த உடனே ஆசீர்வாதம் வாங்கின உடனே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பாசம் அன்புக்கு ஏங்கி தவிக்கிற அவளுடைய மனசு புரிஞ்சிச்சு. ஆனால் அவருக்கு இருக்காதான், பெத்த பிள்ளைய அவருக்கு இருக்காதான், தூக்கி வளர்த்த பிள்ளை கூடவே இருந்து அப்படின்றத சக்திவேல் புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டதுனால அண்ணங்கிட்ட நம்ம இதுக்கு மேலேயும் எதையும் கேட்டு அதிகமாக கோவப்படுத்தி அவரை ப்ரெஷர் படுத்தக்கூடாது அப்படின்ற விஷயத்த அவர் புரிஞ்சுக்கவும் செய்கிறாரு. அடுத்த நாள் காலையில் முத்துவேல் வீட்டில் எழுந்திரிச்சு உட்காந்துட்ருக்காரு. வடிவு மாறி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. கதிர் இங்கே வீட்டில் இருந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே அட்டன் பண்ணி ரூமில் அவருமே பேசிகிட்ருக்காரு. இன்றைக்கி செக்கப் போகணும்ல, கிளம்பலாமா அப்படின்றாரு. நான் தனியாக போய்க்கிறேனே அப்படின்னு தான் திரும்பவும் முத்துவேல் சொல்கிறாரு. இல்லை, நம்ம போய் தான் ஆகணும், நான் திருமணையில் கொஞ்ச நேரத்தில் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் கிளம்பி சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கதிரும் முதல்ல கிளம்புறாரு. சக்திவேல் இதை வெளியில் இருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. கதிர் கிளம்புன உடனே வண்டி எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் தூரத்தில் திருமண நிற்கிறாரு வழக்கம் போல். இங்கே முத்துவேலுமே வெளியில் வராரு. முத்துவேல் வந்த உடனே சக்திவேல் இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. வந்தவர் நான் வெளியில் கிளம்புறேன்னு சொல்கிறாரு. இங்கே சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னு முத்துவேல் சொல்லவும் கொஞ்சமாக சாப்பிட்டு போங்கண்ணே அப்படின்னு சக்திவேலுமே சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 இட்லி போதும்னு சொல்லிட்டு உட்காந்து 2 இட்லி சாப்பிட்றாரு. சாப்பிட்டதுக்கப்புறமா அவருமே கிளம்பி போகிறாரு. அவன் கிளம்ப கொஞ்ச நேரத்துலேயே அண்ணன் கிளம்புறாரு. இல்லைன்னா அண்ணன் கொஞ்ச நேரத்துலேயே அவன் வரான். 2 பேருமே மீட் பண்ணிக்கிட்டு எங்கேயோ போகிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. சக்திவேல் புரிஞ்சுக்கிட்டாலும் எதுவுமே கேள்வி கேட்கறது கிடையாது. எங்கே போகிறேன்னா, எதுக்கு போகிறேன், நான் வரேன் அப்படின்ற மாதிரி இந்த தடவை எதுவுமே கேட்கறது கிடையாது. முத்துவேல் கிளம்பி போயிட்டே இருக்காரு. சக்திவேல் எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாகிடுறாரு. போன உடனே கதிர் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. கதிரோட காரில் ஏறிட்டு 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. என்னோடய சைடு எங்கள் அப்பா தான் இருந்துக்கிட்டு என் பேத்தி ராஜி நல்லபடியாக எக்ஸாம் எழுதி அவள் கண்ட கனவை நிஜமாக்கணும், அவள் நல்லபடியாக மார்க் வாங்கணும் எக்ஸாமில் பரீட்சை எழுதி அப்படின்னு அப்போ ஒரு பக்கம் இங்கே சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. என்ன அத்தை சாமி ரூம்லேயே இருக்கீங்க காலையிலேருந்து அப்படின்னவும், எல்லாம் என் பேத்திக்காக தான் அப்படின்றாங்க. போதும் அத்தை, வாங்க, நீங்கள் கும்பிட்டது கண்டிப்பாக நீங்கள் கும்பிட்டது கடவுளுக்கு கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி மாறியும் வடிவும் பேத்தி மேலே அவ்வளோ அக்கறையாக இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு வெளியில் சாப்பிடுவீங்க, வாங்க சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுவீங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ தான் இங்கே முத்துவேல் கூட போகும்போது, நீயும் ராஜு கூட போயிருக்கலாம்ல, ராஜி தனியாக தான் போகிறேன்னு சொல்லிட்டு போனா அப்படின்னு. தனியாலாம் போகல அம்மா, மீனா, நீ எல்லாரும் போகிறாங்க அப்படின்றாங்க. இருந்தாலும் நீ கூட போகிற மாதிரி ஆயிருக்காதில்ல அப்படின்றாங்க. புரியுது, என்ன பண்ணுறது, ஆனால் நான் உங்களுக்கு செக்கப் கூட்டிகிட்டு போகணுமே, அதனால தான் நான் வரலன்னு சொல்லிட்டா. அவளை நேரடியாக சொல்ல முடியாமல் சொல்லி சமாளித்து பேசி அவளுக்கு தைரியம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக அவள் போய் நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வருவா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. நம்ம கதிர் இருந்துக்கிட்டு தெரியும் தான், ஆனால் நீயும் கூட போயிருக்கலாம் அப்படின்றாங்க. விடுங்க, அதை விட இப்போ நீங்கள் முக்கியம், அவள் ஐபிஎஸ் ஆகிறது முக்கியம்தான். ஆனால் மீனாணி கூட போயிருக்காங்க, அவளுக்கு மீனாணின்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் அவள் என்னை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டா. என்ன நான் கூட இருக்கணும்னு அவள் ஆசைப்பட்டா, அது நடக்கலைன்ற வருத்தத்தில் எக்ஸாம் எழுதிட்டு கண்டிப்பாக திரும்ப வருவா, நீங்கள் வேணால் பாருங்கள், அவள் ஐபிஎஸ் ஆகுவா அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் உனக்கு தான் நன்றி சொல்லணும், நீ தான் கஷ்டப்பட்டு அவளை படிக்க வச்சு ஃபீஸ்லாம் கட்டி ஐபிஎஸ் ஆகிறதுக்காக போராடிட்டுருக்க அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, ஏன் உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்க மாட்டேன்ற நம்பிக்கை உங்களுக்கு அப்படின்றாரு. இல்லையே, நீ நல்லா பார்த்துக்கிறதுனால தானே உன்னை பற்றி இவ்வளோ பெருமையாக சொல்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே இவ்வளோ நாளாக என்னையே நல்லா பார்த்துட்ருக்க, அப்போ என் பொண்ணை எப்படி பார்த்துப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட குணம் எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி முத்துவேல் சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயும் எதுக்கு பேசிக்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் செக்கப் கூட்டிகிட்டு போகிறாங்க கதிர் ஒரு பக்கம்.
என்னோட சைடு இங்கே மீனா வீட்டில் இல்லைன உடனே செந்திலோட அட்டகாசத்தை தாங்க முடியல. நல்லா அலற வச்சு ஆஃபீஸ்க்கு போகிற நேரத்தில் தான் எழுந்திருக்கிறாரு. எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அவர் பாட்டுக்கு பூட்டிட்டு கிளம்பிட்டாரு. போய் டீ குடிச்சிட்டு கடையில் அப்படியே போகிற போக்கில் சாப்பாடை சாப்பிட்டுட்டு மதியம் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலான்னு ரொம்பவே ஜாலியாக ஒரு அட்டகாசம் தாங்க முடியல. அவருமே வேறு இப்போ தனியாக வீடு வாங்கணும், ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்றதுக்காக பணம் வந்து லஞ்சம் வாங்கி நிறைய சேர்த்து வச்சுருக்காரு. அதெல்லாத்தையும் எண்ணி பார்த்துட்ருக்காரு. மீனா ஊரில் இல்லைன்ற உடனே அவருடைய மாமாவை வர சொல்லி, மாமா நான் இவ்வளோ பணம் ரெடி பண்ணியிருக்கேன், இந்த பணத்தை கொடுத்து அட்வான்ஸ் கட்டுங்க, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடலாம், கட்டி வீட்டை சொந்தமாக்கிக்கலாம், அதுக்குள்ளே வீட்டை யாருக்கும் கொடுத்துடக்கூடாது இல்லை அப்படின்னு பணத்தை கொடுக்கவும் ஜனார்த்தனன் கிட்ட அவருமே இருந்துக்கிட்டு பரவாயில்லையே மாப்பிள்ள, இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பணம் ரெடி பண்ணிட்டீங்களே, உண்மையிலே நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுங்க மாப்பிள்ள அப்படின்னு. என்ன மாமா இதெல்லாம் நீங்கள் சொன்னதுனால தானே, மீனாவை நான் சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கணும் இல்லை மாமா அப்படின்றாங்க. கண்டிப்பாக மாப்பிள்ள, நீங்கள் மீனாவை வச்சு நல்லபடியாக காப்பாற்றுவீங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. சரி மாப்பிள்ள, இதில் எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எண்ணி வாங்கிக்கிட்டு ஜனார்த்தனம் நான் அட்வான்ஸ் கட்டிடுறேன், கண்டிப்பாக அந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு பணத்தையும் வாங்கிட்டு கிளம்புறாரு. இங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் நம்ம செந்தில் கூட. அப்புறம் வந்து அவங்க 3 பேரும் பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. போயிட்டு ரொம்பவே டயர்டாக இருந்த உடனே போயிட்டு சென்னையில் போயிட்டு ஒரு இடத்துல இறங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம், உங்கள் மாமா வீடு எங்கடி இருக்குது, அட்ரஸ் ஏதாச்சும் அம்மா கொடுத்து விட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைத்த எனக்கே தெரியும் அப்படின்றாங்க. பாத்தியாடி இவளுக்கு கூடவே மாமா வீட்டை வச்சுக்கிட்டு கூட போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அத்தை இவ்வளோ தூரம் நான் சொல்லியும் புக் பண்ண ரூமை கேன்சல் பண்ணிவிட்டு என் மாமா வீட்டுக்கு போயே பிடிவாதமாக ஆகணும்னு போகிறீங்க. அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரியும் நம்ம இங்கே வந்ததை விட பேசாமல் அந்த 4 செவத்துக்குள்ளேயே நான் இருந்திருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன்னு. போகும்போது நீங்கள் திரும்பவும் சொல்லலை மட்டும் பாருங்கள் அப்படின்றாங்க. ஏண்டி நீ உன் மாமா வீட்டு மேலே இவ்வளோ கோவமாக இருக்க, புரிஞ்சிக்கவே மாட்டேன் அப்படின்னு. அத்தை உங்களுக்கு அது சொன்னால் புரியாது அத்தை, அவங்கெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் அத்தை, பாவம் அத்தை, அந்த வீட்டில் இருக்கிறவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு சகிச்சுக்கிட்டு அங்கே இருக்காங்க. நம்மளும் போய் மாட்டிக்கிட்டோன்னு வைங்க, ஒரு வாரத்தில் எப்படா போவோம் வீட்டுக்கு போகலான்னு இருப்பீங்க. எனக்கும் ராஜுக்கும் பிரச்சனை இல்லாத, நாங்கள் எப்படியாச்சும் கொஞ்சம் நேரத்தில் ஆஃபீஸ்க்கு போயிடுவோம், நீங்கள் தான் மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி இவ போகிறதுக்கு முன்னாடி இப்படிலாம் பயன்படுத்துகிறா அப்படின்றாங்க. எனக்கு என்ன வந்துச்சு, நீங்கள் தானே போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தீங்க, இப்போ வந்து பயமாக இருக்குன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி வந்து போயிட்டுருக்காங்க சென்னை அவருடைய மாமா வீட்டுக்கு, அதாவது மலருடைய வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே சரவணன் வழக்கம் போல் அவருடைய வேலையை பார்த்துட்டு கடையில் பார்த்துட்ருக்காங்க. ஸோ பாண்டியன் வந்து அலசி வீட்டில் தனியாக இருக்காங்கன்றதுனால துணைக்கி வீட்லேயே இருக்கார். கதிர் தான் வழக்கம் போல் வெளியில் போயிடுறாரு இல்லைங்களா, அதனால் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து, அதாவது சாப்பாடு அவங்க கோமதி சொன்ன மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஏன்ப்பா ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா, உன் அம்மா இல்லாததும் வீடாகவே இல்லைல்ல அப்படின்ட்டாங்க. ஆமாப்பா, அம்மா இல்லாதது ரொம்ப போர் அடிக்குது, நான் வீட்டில் தனியாக உட்காந்து எந்நேரமும் படிச்சுட்டே இருந்தேன்னா கூட அம்மா அவங்க பாட்டுக்கு ஓடி ஆடி அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அம்மா அதுக்கு கூட நடக்கக்கூட உள்ளே வெளியே ஆள் இல்லைன்னுப்போ எனக்குமே ரொம்ப போர் அடிக்குதுப்பா. நானும் அம்மாவும் ஒன்றா இருந்தால் கூட பேசிக்க மாட்டோம் அவ்வளோவும். அம்மா என்ன ஏதாச்சும் வேலை சொல்ல தான் கூப்பிடுன்னு நான் சைலண்ட்டாக இருந்துருவேன். ஆனால் இப்போ ரொம்பவே எனக்கும் போர் அடிக்குதுப்பா அப்படின்றாங்க. ஆமாப்பா, அன்றைக்கி உங்கள் அம்மா கோச்சிக்கிட்டு போனவ அப்படியே விட்டு போயிருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகிறது பாருப்பா அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் போக விட்டுருப்பீங்களாப்பா, அம்மாவை எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வந்திருப்பீங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இங்கே பேசிகிட்ருக்காங்க அரசியும் பாண்டியனும் கூட. அடுத்து வந்து அரசி வந்துட்டு, ஏன்பா நீங்கள் வீட்டிலே இருக்கீங்க, கடைக்கு கிளம்பலையா அப்படின்றாங்க. ஏம்மா நீ தனியாக இருப்பில்ல அப்படின்னு. அப்பா எனக்கு என்ன லீவா, நான் காலேஜுக்கு கிளம்பல அப்படின்றாங்க. ஆமாப்பா அதை வேற நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்றாங்க பாண்டியன். நீங்கள் கடைக்கு கிளம்புங்கப்பா, அவள் தான் நானும் காலேஜுக்கு கிளம்புறேன் அப்படின்றாங்க. இப்போது நீ வாமா அரசி, 2 பேரும் சேர்ந்தே போகலாம், உன்னை அப்படியே போகிற வழியில் விட்டுட்டு நானும் போகிறேன் அப்படின்றாங்க. நான் என்ன சின்ன குழந்தையாப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, திருமணம் வரைக்கும் தானே, அப்புறம் நிறைய பேர் வருவாங்க, அவங்க கூட சேர்ந்து வழக்கம் போலவே நான் காலேஜுக்கு போய்க்கிறேன், நீங்கள் கிளம்புங்கப்பா அப்படின்றாங்க. சரி வாப்பா அப்படியே கிளம்பலாம் அப்படின்றது. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே கிளம்புறாங்க. ரெடி ஆகிட்டு அரசி அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறமா வீட்டெல்லாம் பூட்டிட்டு பாண்டியனும் அரசியும் கிளம்புறாங்க. குமரவேல் அந்த சமயம் பார்த்து தான் இங்கே வெளியில் கிளம்பலான்னு வராரு. அப்போது அரசியை பார்த்த உடனே என்ன இன்னைக்கு அரசி காலேஜுக்கு கிளம்புறாளா, கூட வேறு இவர் வராரு, இவர் இல்லைன்னா கூட ஏதாச்சும் பேசியிருக்கலாம் அப்படின்னு இங்கே பாண்டியன் நினச்சிக்கிட்டே குமரவேல் பின்னாடியே வந்துட்டுருக்காரு. கொஞ்சம் தூரத்துலேயே வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்த உடனே
பாண்டியன் வந்துட்டு கிளம்பிடுறாரு. பாண்டியன் கிளம்புனதுக்கப்புறமா பார்த்து போயிட்டு வாமா அரசி அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணு வீட்டில் இருக்கிற ஃபோனில் இருந்து அப்படின்னுவோம். சரிப்பா அப்படின்னு பாண்டியன் கடைக்கு கிளம்பிடுறாரு. அவர் கடைக்கு கிளம்பி போனதுக்கப்புறமா தான் இங்கே நம்ம அரசி கூட வந்த ஃப்ரெண்டு வீட்லேயே நோட் புக்கை மறந்து வச்சுட்டு வந்துட்டு இங்கே நீ 10 நிமிஷம் வெயிட் பண்ணு நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகிறாங்க. சீக்கிரம் வாடி லேட் ஆகுது அப்படின்னுவோம். நீ போய் அங்கே நிழல் எங்கேயாச்சும் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அரசி கொஞ்சம் தனியாக உட்காந்துட்ருக்காங்க. குமரவேல் போயிட்டார். இப்போ மாமா யாரும் இல்லை அரசி தனியாக தான் இருக்கா போய் பேசலான்னு சொல்லிட்டு அரசிக்கிட்ட போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா குமரவேலை பார்த்த உடனே அரசிக்கு பயங்கரமான கோபம். இப்போ எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் நான் உங்ககிட்ட பேசவே இல்லையா அப்படின்றாங்க. என்னையே நின்று பார்த்துட்டு இருந்தா பேசாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அரசி சொல்லிட்டுருக்காங்க. ஒன்றும் இல்லை அரசி ஏன் இங்கே தனியாக உட்காந்துட்ருக்கேன் நான் வேணா உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டுமா காலேஜில் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுன்னா உனக்கு சொல்லு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அரசி அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு. அம்மாச்சி அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு உன் நினப்பு தான் உன் கூட இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்னு உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்க அரசி அப்படின்றாங்க. இதுக்கு என்ன இப்போது அப்படின்னு. நீங்கள் தான் அம்மாச்சி வீட்டை விட்டு துரத்துட்டீங்களே அப்படின்றாங்க. நாங்கள் ஒன்றும் வேணும்னு துரத்தலை எல்லாம் உங்கள் நல்லதுக்காக தான் என் அண்ணா அவங்களை அங்கே அனுப்பி விட்டுச்சு அப்படின்னு அரசு சொல்கிறாங்க. சரிதான் அதுவும் நல்லது தான் கதிர் உண்மையிலே நல்ல எண்ணத்தில் தான் அம்மாச்சி அங்கே அனுப்பியிருக்காங்க. நானுமே அப்போ தான் அவர் ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்போ அப்போதான் கூட நான் ஜாலியாக இருக்கேன் அப்படின்றாங்க. கொஞ்ச நாள் என் கூட அப்போதான் இருந்தது தான் உங்களுக்கு பொறுக்கலையே உடனே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணி உங்ககிட்ட கூட்டிக்கினீங்களே அப்படின்றாங்க. அரசி நீ தப்பாக சொல்கிறேன் நாங்கள் ஒன்றும் அவங்களுக்கு கூப்பிட்டுக்கல நீங்கள் தான் சண்டை அடித்து முடிக்க விட்டீங்க அப்படின்றாங்க. என்னமோ ஒன்று இப்போ அதை பேச தான் நீங்கள் வந்தியா அப்படின்னு. ஏன் அரசி என்னை இன்னுமே மன்னிச்சுட்டு நீ ஏற்றுக்கவே மாட்டியா என்கிட்ட கோவமாகவே பேசுகிற அப்படின்றாங்க. போதும் போதும் நான் உன்னை மன்னிச்சது முதல்ல நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு அரசியும் குமரவேலும் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பாண்டியன் கடைக்கு போய் பார்த்தா இன்னமும் கடை திறக்கவே இல்லை. மணி என்ன ஆகுது சரவணன் கடை திறக்குன்னு சொல்லிட்டு எப்போவே கிளம்பி வந்தான். இன்னும் கடையை திறக்காமல் இவன் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாவி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பாண்டியன் பார்க்குறாரு. சாவி அவருடைய பேக்லேயே வந்து இன்னொரு சாவி இருக்குது. அதை வச்சு ஓப்பன் பண்ணி திறந்துடுறாரு. திறந்து வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இவன் எங்கே போய்ப்பான் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் அப்படின்னு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. ஃபோன் பண்ணால் இப்போ சரவணன் கோயிலில் அஞ்சலியோடு இருக்கார். ஃபோன் அட்டனும் பண்ணுறாரு. அப்பா அப்படின்னும் இதே சரவணா எங்கடா இருக்கு அப்படின்றாங்க. பா என்னப்பா இது நான் தான் காலையிலே கடை திறக்க வந்துட்டேனே அப்படின்றாங்க. பாண்டியனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நாம் கடையில் தான் இருக்கோம் அவன் எங்கே போயிருப்பான் கடை திறந்துருக்கோம் அப்படின்னு பொய் சொல்கிறானே அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம சரவணன் இருந்துக்கிட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. பக்கத்தில் வேறு பேசிகிட்டே இருக்கும்போது கோயில் மணி அடிச்சிடுது. புரிஞ்சுக்கிறாங்க நம்ம பாண்டியன் வந்துட்டு கோயிலில் தான் சரவணன் இருக்குது அப்படின்னு. உடனே அப்பா கேட்டிருக்குமா மணி சத்தம் அப்படின்னு இப்போ சரவணனுமே யோசிக்கிறாங்க. அப்பா அப்படின்னு உடனே இல்லைடா கேட்டேன் நான் கடைக்கு கிளம்பி வரலான்னு இருக்கேன் அதான்டா அப்படின்றாங்க. அப்படியாப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாரு. சரவணனுமே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் சந்தேகப்படுறாங்க. இவன் கோயிலில் இருந்துக்கிட்டே கடை திறந்துடுன்னு சொல்லி இவன் ஏமாற்றிட்டு இருக்கானா அவன் மட்டும்தான் பொறுப்பாக இருக்கான் போய் வேலையை பார்ப்பான் அப்படின்னு சொன்னால் மயில பொண்ணு டிவோர்ஸ் பண்ண அப்படின்னு முடிவெடுத்ததுக்கப்புறமும் இன்னமும் அந்த பொண்ணோட இவன் சுற்றிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லையே அப்படின்னு பாண்டியன் யோசிக்கிறாரு. இப்போது சரவணன் இன்னொரு சைடு அப்பா வேற கடைக்கு வர்றாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அஞ்சலிக்கிட்ட போய் வேகமாக சொல்லிட்டு சரி அஞ்சலி கிளம்பலாமா அப்படின்னு. என்ன சரவணா அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை நான் கடையை திறக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்தேன். இப்போது நான் இங்கே இருக்கேன் அப்பா கடைக்கு கிளம்பி வராராம் நான் வரமாட்டார் அரசி வீட்டில் இருக்கா அரசியோடு இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அரசி காலேஜுக்கு போயிட்டா போல இருக்கு அப்பா கடைக்கு வரேன்றாரு. நான் போய் அப்பாவுக்கு முன்னாடி கடை திறக்கணும் நான் வரட்டா அப்படின்றாங்க. சரி சரவணா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆட்டோ பிடிச்சி போயிடுவில்ல அப்படின்னு தான் நான் போயிடுவேன் சரவணா நீ போய் பாரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே சரவணன் வேகமாக வராரு. வந்து பார்த்தா ஆல்ரெடி கடை திறந்துருக்கு. பாண்டியன் இப்போ எப்படி பாண்டியனை சமாளிக்கிறதுன்னு தெரியல. சரவணனுக்கு யோசிக்கிறாரு. அப்பா முன்னாடியே வந்துட்டுருக்காரு நம்ம வரத்துக்குள்ளே இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு. சரவணன் வரும்போது தான் வந்து அங்கே நிற்கவும் பாண்டியன் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. அப்பா நீங்கள் எப்போப்பா வந்தீங்க அப்படின்னு தான் நான் இப்போ தான்டா வந்தேன் அப்படின்னு பாண்டியனும் சொல்கிறாரு. அப்படியாப்பா இப்போ தான்ப்பா நானும் கடையை மூடிட்டு ஒரு முக்கியமான டெலிவரி இருந்துச்சா கடையில் வேறு ஆள் பார்த்துக்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு கடையை சாத்திட்டு டெலிவரி கொடுத்துட்டலான்னு போனேன்ப்பா. டெலிவரி கொடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா. நான் வந்து கடை திறக்கல அதுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்கன்னு பார்த்தா எனக்கு முன்னாடியே வந்து கடை திறந்துருக்கீங்கப்பா அப்படின்னு சரவணன் போய் சொல்கிறாரு. பாண்டியன் இதெல்லாம் நான் நம்புறதுக்கு முட்டாளா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு என்கிட்டயே போய் சொல்கிற அளவுக்கு சரவணன் இப்போ ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே அவனுக்கு அவ்வளோதான் நம்பிக்கை அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோடு சுற்றிட்டு கடையை திறக்காமல் இருந்துட்டு நான் வந்து கடை திறந்ததுக்கப்புறமா ஆர்டர் கொடுத்துட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு போய் சொல்கிறான் அப்படின்னு பாண்டியன் மனசில் நினச்சிட்டு இருக்காரு. சரிடா போய் வேலையை பாரு அப்படின்னு பாண்டியன்
அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிப்பா அப்படின்னு அப்பா சந்தேகம் வந்திருக்குமா இல்லை நம்பியிருப்பாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் வேலை செஞ்சிட்ருக்காரு. ஆனாலும் கூட கடைக்கு வந்து நிற்கவே இல்லை. அஞ்சலி வீட்டுக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம சரவணனுமே மெசேஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பாண்டியன் நோட் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. இந்த அளவுக்கு இவன் மாறிட்டானா, அந்த பொண்ணு இவனை மாற்றிடுச்சா, அவள் தானா மயில் பிள்ளை தூக்கி இருந்துட்டு இவன் வேறொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி பல சந்தேகம் பல குழப்பம் நம்ம பாண்டியனுடைய மனசுக்குள்ளே. இன்னொரு சைடு இங்கே மீனாவுடைய மாமா வீட்டுக்கு அவங்களுடைய அத்தை மீனா ராஜு 3 பேருமே அவங்களோட மாமா வீட்டுக்கு போய் நிற்கிறாங்க. போய் அங்கே நின்ன உடனே இங்கே அவருடைய மாமா இருந்துட்டு மாமா மீனா அப்படின்னு கூப்பிட்றாங்க. வாங்க வாங்க உள்ளே வாங்கன்னு அப்படின்னு அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் கூப்பிட்றாங்க. மலர் நான் சொல்லியிருந்தேன்ல என் தங்கச்சி பொண்ணும் அவங்க மாமியார் எல்லாரும் வந்துட்டாங்க பாரு அப்படின்னு உடனே இந்த வர மாமா அப்படின்னு மலரும் ஓடி வராங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. இனி வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.